நீ குலம் குலம் என்னோட குலம் இது, நான் அழகா இருக்கேன், பணம் இருக்கு, இதெல்லாம் எடுபடாது. கல்வி வேணும், ஞானம் வேணும். இது இருந்தால் தான் இல்வாழ்க்கைக்கே நல்லது, துறவரத்துக்கு நல்லது. கல்வி ஞானம் இருந்தால் தான் ஒன்றும் இல்லறத்தில் ஈடுபடுவோம், இல்லை துறவரம். நீ நீ எந்த ஆசிரமத்தில் ஈடுபடுறியோ இந்த ரெண்டும் வேணும். நம்ம பரமாச்சாரியாருங்கிறோமே, வேதம் படித்தவர், சன்னியாசியானார், அந்த சந்நியாச தர்மத்தை கடைபிடிச்சார். அதை கற்றுக்கோங்க. மொபைல் நினச்சிடுங்க, நீ பிரம்மச்சாரியாக இருக்கியா அந்த தர்மத்தை கடைப்பிடி, கிரகஸ்தனாக இருக்கியா அந்த தர்மத்தை கடைப்பிடி, சன்னியாசியாக போகிறியா அந்த தர்மத்தை கடைப்பிடி. இது ஒரு சத்தி அது மட்டம்னு எதையுமே உங்களுக்கு கடைப்பிடிக்காமல் இருக்கக்கூடாது. இதில் வேடிக்கை என்னென்னா, ஒவ்வொன்றத்தையும் கடைபிடிப்பதற்கு ஒரு தர்மங்கள் வச்சிருக்கா முன்னோர்கள். இப்போ கவர்மெண்டில் லா அண்ட் ஆர்டர்னு வச்சுருக்காளே, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்சுருக்கா சட்டத்திட்டங்கள். சரி, ப்ரைவேட்டு கம்பெனியாக இருந்தாலும் அவன் ஒரு சட்டத்திட்டம் வச்சு தானே இயக்கிறான், சும்மா இயக்கிட மாட்டானே. எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறை. சட்டத்திட்டம்னா என்ன, ஆச்சாரம்னா என்ன, ஒரு வழிமுறை. இந்த வழிமுறை இல்லாமல் நம்ம நடக்க முடியாது. அதை தான் சொல்கிறான் நகுலன். சகாதேவனை கேட்டார், பழம் பறந்தது. சகாதேவன் சொல்கிறான், ஆத்மாவுக்கு சொல்கிறான், அதுதான் உடம்புக்கும். சத்தியம்தான் தாய், ஞானம்தான் தந்தை, தர்மம்தான் துணைவன், கருணைதான் தோழன், சாந்த குணம்தான் மனைவி, பொறுமைதான் பிள்ளைகள். பாரு, எவ்வளோ பெரிய வேதாந்தத்தை அழகாக சகாதேவன் சொல்கிறான், நான் சொல்லலை. இப்போ சத்தியம்தான் தாய்னா, இப்போ நமக்கு உடம்பு ரீதியாக பாருங்க, அவள் தான் தாய், அது சத்தியமே. அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதே உங்களுக்கு. கொஞ்சம் அதை யோசனை பண்ணுங்க நீங்கள், தயவு பண்ணி. ஆமாம், சத்தியம்தான் தாய். இப்போ அதில் வில்லி பதம் பாருங்க, ஒரு மொழி அன்னை, வரம்பிலா ஞானம் உற்பவ காரணன், வில்லி என்றும் தர்மமே துணைவன், கருணையே தோழன், சாந்தமே நலனுறு தாரம், அரிய தின்பொறையே மைந்தர்கள். இப்போ நமக்கு பாருங்க, சாந்த குணம் தான் மனைவின்னா. இப்போ பாருங்க, நல்லா கவனிக்கணும். நீங்கள் என் பொண்டாட்டி பொல்லாதவன்னு சொன்னால் நீ பொல்லாதவன், என் ஆம்படை என் பொல்லாதவன் சொன்னால் நீ பொல்லாதவள். எப்படி எழுதிட்டான் பாருங்க. இப்போ சாந்த குணம் நம்மள்கிட்ட இருக்கணும், நம்மள்கிட்ட இல்லை, கஷ்டப்படுறோம். எல்லாருக்கும் இந்த சாந்தம்ங்கிற பதமே எல்லாத்துலேயும் இருக்கானே தெரியல டிக்ஷனரியில். பொறுமை, குழந்தைகள்னா யாரு? பொறுமை. குழந்தைகளை பொறுமையாக தான் வளர்க்கணும். வளர்த்து ஆளாக்கினா போராது, பையன் பொண்ணும் பெரியவன் ஆகிடுவா. பொறுமையாக தான் டீல் பண்ணணும். நான் உன்னை பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோ, அவன் தான் பையன். நீங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? மாற்ற முடியுமோ? அவன் தான் பொண்ணு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, என் பிள்ளை அடங்கலை, தனியாக போயிட்டா பக்கத்தில் போய் சொல்கிறேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் தெரிஞ்சுக்கிறேன். அவன் மாற்ற போகிறாளா, இல்லை அந்த போன பிள்ளை நாட்டு பொண்ணை கூட்டின்னு வர போகிறாளா? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவளுக்கு ஃபோன் போகுமா, நீ கம்ப்ளைண்ட் பண்ணவாளுக்கு போகுமா? சொல்லுங்க, யோசனை பண்ணுங்க. பொறுமையாக டீல் பண்ண தெரில பிள்ளை பொண்ண, பொறுமை வேணும், அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த சமாச்சாரமே ஆனாங்கிறதே கிடையாது. பொறுமை புரியுறதோ? சாந்த குணம், சாந்த குணம்தான் மனைவி. அவர் வேதம் படித்தவர், கேளுங்க. கடைசியில் என்ன முடிக்கிறா?
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தம்ல எல்லாம் அடங்கி இருக்கு. நீங்க அந்த இடத்துல அந்த குணம் இப்ப நம்மள்கிட்ட இருந்துருத்துன்னா, நான் பெரியவன், நான் பெரியவ, இந்த எண்ணமே ஒருத்தருக்கு வராது. அதுதான் ஒரு ராஜா அதான் ஆட்சி பண்ணியிருந்தான் திருச்சியில. அவன் திருத்தவத்துறை போயிருந்தான். திருத்தவத்துறைனா இப்ப லால்குடின்னு இருக்கு, அதுக்கு பேர் திருத்தவத்துறை. தேர்ல போறான், வயலா இருக்கு, வயல்ல ஒருத்தன் உழுதுன்னு இருக்கான். அந்த தேரோட்டி கேட்கிறான், திருத்தவத்துறைக்கு எப்படி போகணும்னு. இப்படித்தான் கை காமிச்சுட்டே உழுதான். ராஜா கோவம் வந்துருத்து, நான் யாரு தெரியுமான்னா. உழுதுண்டே பதில் சொன்னா, தெரியும் ராஜான்னா. நான் ராஜான்னு தெரிஞ்சு உழுதுண்டே சொல்றியேன்னா. ராஜா இறங்கி வந்துட்டான், இங்க வான்னு கூப்பிட்டான். அரசே, நான் சம்பளம் வாங்குறேன் எஜமானன்ட்ட, உழறத நிறுத்தினேன்னா நான் அவனுக்கு துரோகம் பண்ணவன் ஆயிடுவேன். இந்த நிமிஷம் உழலே நான் சில எப்படிலாம் வாழ்ந்திருக்கேன் மக்கள். ராஜாக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. அவர் உடனே என்ன பண்ணார், உனக்கு அவன் எவ்வளவு சம்பளம் தரான்னு. அப்போ அந்த கால கணக்குப்படி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு உத்தேசமாக ₹1 தரான். உடனே ராஜா, ₹1 கணக்கு சொல்லுன்னு. ₹1 உனக்கு போதுமான்னா. போதும் அரசே, ₹1 கணக்கு சொல்லு. 4 அணாவை செலவழிக்கிறேன். ஓ, 4 அணாவை வட்டி கட்டுறேன். ஓ, 4 அணாவை வட்டிக்கு விடுறேன். ஓ, அப்புறம் 4 அணாவை தானம் பண்றேன். ராஜா அப்படியே அசந்து போயிட்டான். இது என்னடா கணக்கு, நமக்கு கஜானா கணக்கே புரியலையே. அவன் கும்பிட்டான் அந்த விவசாயிய. நீ என்ன சொல்ற, நீ சொல்றது எனக்கு புரியலையேங்கிறார். அரசே, நான் 4 அணாவை செலவழிக்கிறேன்னு சொன்னேனே, எனக்கு என் மனைவிக்கும் செலவழிச்சுக்கிறேன். 4 அணா வட்டி கட்டுறேன்னு அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடுறேன். 4 அணா வட்டிக்கு விடுறேனே பையன் பொண்ணை வளர்க்குறேன். 4 அணாவை தானம் பண்றேன்னு சொன்னியே, என் சகோதரி கணவனை இழுத்து 2 குழந்தையோடு வந்து விட்டாள், அவளை காக்கிறேன் கதறினான். ராஜா அசந்து போனான். இதைத்தான் சகாதேவன் சொல்லுகிறான். ஒரு மொழி அன்னை, நம்முடைய வாழ்க்கை தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியம்தான் தாயினா நம்ம சத்தியத்தை கடைபிடிக்கணும். அப்பொழுதுதான் நம்மிடத்தில் தாயார் குணம் இருக்கு என்று பொருள். நம்ம தர்மத்தை கடைபிடிக்கலையே, இடத்துக்கு தகுந்தாப்புல மாத்திக்கிறோமே, கஷ்டம் அதனால்தான் வருது. வரம்பிலா ஞானம் உற்பவக்காரணன் தந்தை. அப்பாதான் ஞானத்தை கொடுக்கிறவன். நீங்க அப்பானா என்னவோ நினைக்கிறீர்கள், அவன் தான் ஞான பிரம்மோபதேசம் பண்றானே. சொல்லு, கிடைக்குமா? பிதா அவன் என்ன படிச்சானோ படிக்கலையோ நமக்கு உபதேசிக்கிறான். அவனுக்கு தானே இந்த யோக்கியதாம்சம். நான் ஒரு காலகட்டத்தில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்துள்ளான் இருந்தேன். சொல்கிறேனே ஓப்பனா, இஸ்கானில் அவளோட பக்தியை பார்த்த உடனே எங்காத்துக்கு கூப்பிட்டு அவளை துளசி கல்யாணம் பண்ண வச்ச, ஸ்ரீரங்கத்தில் நன்னா பண்ணேன். எல்லாம் என் உபன்யாசத்தில் போகிற இடத்துலாம் அவளை வந்து ஃபிலிம் காட்ட சொன்னேன். எல்லாம் ரெடியாக இருக்கா என்னை சேர்த்துக்கிறதுக்கு. நான் போய் சேரலான்னு போன போது, நீங்கள் இந்த பூனலை கட்டி வச்சுட்டு வரணும், நாங்கள் ஒரு பூனல் போடுவோம்னு பெருசாக கும்பிடு போட்டேன். ஓடியே வந்துட்டேன். என்னடா எங்கள் அப்பாவை விடவா நீ ஒஸ்தி? இது அப்பா போட்டதுன்னா எப்படி கட்டி வைக்கிறது சொல்லு?
அதுதான் சொன்னா வரம்பிலா ஞானம் உற்பவ காரணன். வரம்பிலா ஞானம், தந்தை நமக்கு எல்லாம் தந்தவன். இந்த சரீரத்தை தந்தவன், ஞானத்தை தந்தவன், பக்தியை தந்தவன், இந்த தாயை தந்தவன், அதைவிட இந்த பூமியை தந்தவன். அதனால்தான் அவன் தந்தை பிதா. நான் இன்னைக்கு நிஜமானுமே இந்த சப்ஜெக்ட் சொல்றதாவே காரில் வரும்போதெல்லாம் நினைக்கல, என்னவோ தோணித்த ஆரம்பிச்சு. ஏன்னா வில்லி பாரத்தில் தான் முக்கியம், உங்களுக்கு தெரியும். அப்போ எதுக்கு சொல்றேன், சாந்த குணம். இந்த சாந்த குணம்னு எப்படி கிடைக்கும்? சத்தியத்தை கடைபிடிச்சா, தர்மத்தை கடைபிடிச்சா. என்றும் தர்மமே. தர்மம்னா என்ன? கடைபிடிக்கிறது. தானம்னா தான் கொடுக்கறது. நீங்க ஆச்சாரம்னா என்ன? ஜலந்தளிக்கிறதுன்னு நினைக்கிறேன். கடைபிடிக்கிறது. ஆமா, நீட்னஸ். அந்த காலத்தில் அவளுக்கு நீட்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்ல தெரில, அவ பாஷையில் சமஸ்கிருதத்தில் சொன்னா ஆச்சாரம். கடைசியில் நீ இப்போ அதை தானே கடைப்பிடிக்கிற. ஆச்சரந்தி ஆச்சராக. ஆமாம் ஆமாம், எது நடத்துறியோ அதுதான் யோக்கியமாக நடத்துறதுன்னு பேர், ஸ்ரத்தையா பண்ணுறதுன்னு பேர். அவ்வளோ விளக்கம் எடுக்கிறா. ஸ்ராத்தத்துக்கு என்ன? ஸ்ரார்த்தம் இல்லை, ஸ்ராத்தம். ஸ்ரத்தா இது காரியம். எல்லாத்துக்கும் எடுக்கிறா. ஆமாம், நீ இப்படி மாஸ்க் போட்டுக்கிற, அந்த நாளில் என்ன பண்ணா பெரிய வாழ்கிட்ட பேசுகிறோம், இப்படி பேசணும்னா மாஸ்க்கு சொல்லி கொடுத்ததே நம்மளவாதம். இப்படி தான் பேசணும். அம்மா பாட்டையே பேசுகிற போது அப்போல்லாம் பாருங்க, அக்ரஹாரத்தில் குளிச்சுட்டு வருவா, நதியில் பொது கிணறுல குளிச்சுட்டு வந்தான்னா செப்பு சொம்பு இல்லைன்னா பித்தளை சொம்புல ஜலம் எடுத்துன்னு வருவா பெரிய வாழ்லாம். தெரியுமா உங்களுக்கு? அது எதுக்கு எடுத்துன்னு வரா? பொழுது போகாமல. அது ஏன் எடுத்துன்னு வரான்னா, ஜலம் கையில் இருந்தால் எதிர்த்தாப்பில் வரவனோட பேசலாம். ஏன்னா அவன் ஆஸ்பத்திரி போயிட்டு வருவான், இல்லை செத்து போன வாழத்துக்கு போயிட்டு வருவான், அவனோட பேசினாலே தீட்டு தான். ஜலம் இருந்தால் பேசலாம். அதுக்காக தான் இப்போ எடுத்துன்னு போகிறோம். நம்ம ஆச்சாரம் தான். அவன் டாக்டர் இப்போ கொரோனா போய் என்ன சொன்னால், வெளியில் போயிட்டு வந்தியா குழி, கை குலுக்காதே. அந்த காலத்தில் என்ன பண்ணால், பிரசவிச்ச வாழத்துக்கு போகக்கூடாதுன்னா 10 நாளைக்கு நீ கண்ட இடத்துக்கு போயிட்டு வருவ. போயிட்டு அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அவன் என்ன பண்ணா, பார்த்தா அழி போட்டா, தீட்டு, அவ்வளோதான், ஐசோலேட் பண்ணான். செத்து போன வாழத்துலேயும் தீட்டுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியல. ஆதிசங்கர்கிட்ட கேட்டான், தீட்டுன்னா இந்த தீட்டு சாணத்தில் போயிடும். 108 வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறது தான் தீட்டு. ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை முதல்ல எது முக்கியமோ அதை விட்டல். இது இந்த தீட்டு எதுக்கு அவனை தீட்டுன்னு 10 நாளைக்கு ஒதுக்கி வச்சா? அவன் வெளியில் வரக்கூடாது, ஆற்றுக்குள்ளேயே சாப்பிடணும்னு ஏன் வச்சான்னா, வெளியில் எங்கேயானு போய் பஜ்ஜியை சாப்பிட்டு லூஸ் மோஷன் ஆச்சுன்னா கர்மா நின்று போயிடும். அதுக்காக தான் என்ன பண்ணால், பகலில் ஒரு வேளை சாப்பிடணும், ராத்திரி பழம்தான் சாப்பிடணும், வேற ஒன்றும் சாப்பிடக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணான், அவனை ஒதுக்கினான், அவனோட பேசக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? அதுக்கு தான் உன்னை கிட்டக்க போகக்கூடாது, அவனுக்கு வேற தியானமே இருக்கக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு கர்மா பண்ணுறது தான் தியானம். அதைத்தான் சொல்கிறான். அப்போ சாந்த குணம் வேணும், பொறுமையாக இருக்கணும். ஏன்னா கார்த்தால வாத்தியார் வரத்துக்கே 9 ஆகிடும், முடியறதுக்கு 12 ஆகிடும், 1 மணி ஆகும். பொறுமை வேணும். அதுதான் சொல்கிறான் அவன். பொறுமைதான் பிள்ளைகள். எந்த அனுஷ்டானம் பண்ணாலும் பொறுமை வேணும். ஆமாம், எதுக்குமே பொறுமை வேணும் சார். கார் வாங்கிடுறோம் 5 லட்சத்துக்கு, ரோட்டில் ஓட்டுற போதுன்னா தெரியும். இல்லை, நம்ம ஒரு கார் தான் போகிறதா, புசுக்குன்னு குறுக்க வருவான். நீ ஏன் அவனை வரான்னு கேட்கக்கூடாது, நம்ம தான் பிரேக்கை ரெடியாக வச்சுக்கணும். அம்மா பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமை வேண்டிருக்கு? பார்த்தீங்களா, அவன் வந்தவன் நம்மளை திட்டுவான்,
வந்தா என்ன நீ பார்த்து வாமா. ஆமா, அவனுக்கு அவசரம். ராமசரத்தை விட இப்ப எல்லாருக்கும் அவசரம் தான் பெருசா இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி. ஒரு கடைசியில திரௌபதியை கேட்டா, ஐம்புலன்கள் போல் எனக்கு கணவன்மார்கள் 5 பேர் இருக்கா, என் பேர் இதயம் ஏங்கிறது ஒன்ன அடையறதுக்கு. தப்பா வியாக்கியானம் பண்ண கர்ணன் விரும்ப மாட்டான். பேரிதயம்னா ஐம்புலன்கள் போல் கணவன்மார்கள் 5 இருந்தும் பேரிதயம் ஏங்குகிறது. சத்தியம் பிரம்மி கேசவாகா. இது பாலபாரதத்திலேருந்து எடுக்கிறார் வில்லிபுத்தூரார். இது வியாசரில் கிடையாது, அதுலேருந்து கன்னட பாரதத்திலேருந்து எடுத்து எழுதுறார். சுந்தரம் புருஷம் திருஷ்டுவா பிதரம் பிராத்தரம் சுகம் சத்தியம் பிரம்மி கேசவாகா. அவர் சொல்றா, கேசவா உன்னத்தி பார்த்தீங்களா. அதனால்தான் பழம் போய் ஒட்டினது. அப்புறம் அந்த ரிஷி பழத்தை பறித்து எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தார். அதனால்தான் பகவானை தொழணும். அல்டிமேட்டா அந்த கேள்வியில் என்ன வில்லியும் எழுதுறார், முனிகுலம் தொழும் கடவுள் யார்? முனிகுலம்னா முனிவன்னா சன்னியாசியா போனவல்ல. இப்ப சொன்னேனே, நமக்குமே இந்த கோபம் போகணும். கோபம் போனா தான் கிருஷ்ணர் நம்மள்கிட்ட வருவார், இல்லைன்னா வரமாட்டார். சும்மா கிருஷ்ணர் வரா மாதிரி கோலம் போட்டதுனால வந்துட மாட்டான். ஆமா, அது ஒன்று இருக்கும் இல்லையோ. என்ன ஒரு மாமி கேட்ட, பின்ன எல்லாரும் கோலம் போடுறாள் என்ன, அது சும்மா போடலாம் லௌகீகமா. கிருஷ்ணர் வர அளவுக்கு நீ கோபம் இல்லாம இருக்கணுமே. ஆமா, நீ வெள்ளை சீட்டை உப்பு சீட்டை பண்றப்போ குழந்தை சாப்பிட்ரும், அடிக்கப்படாது, நைவேத்தியம் பண்ணணும்னு. அதுக்கு தான் ரெடி பெரிய வெள்ளம் வச்சிருக்கா. வாழைப்பழம், நவாப்பழம், கொய்யாப்பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சிருக்கா. அதை நைவேத்தியம் பண்ணுது. நம்ம புரிஞ்சுக்கோங்க, குழந்தைய போய் அடிக்கப்படாது. ஆமா, இல்லை முதல் ஏடு எடுத்த உடனே ஓரமாக வச்சுடணும். அடுத்ததை சாப்பிட்டா கூட பரவாயில்ல. இதெல்லாம் சாஸ்திரத்தில் நிறைய இருக்கு. பொறுமை வேணும். குழந்தைகளை கோச்சிக்க முடியுமா? முடியாது. நான் பெரியவாளுக்குத்தான் சாந்த குணம் வேணும். அதே மாதிரி வயசாகிடுத்து அவளுக்கும் ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் கிடையாது. பெட்டில் படுத்திருப்பா, அவளை போய் நீ குளிர்னா ஜுரம் வந்துடும். அவள் புரோட்டனம் தான் பண்ணிப்பா, குளிக்க முடிஞ்சாதான் குளிக்கலாம். எத்தனை இருக்குது. அவள்கிட்ட போய் தர்மசாஸ்திரம் பேசப்படாது. நாளும் கோளும் நலிந்தோர்க்கு இல்லைன்னா எல்லாமே நம்ம பார்க்கணும் சார். அனுஷ்டானங்கள் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணா சாஸ்திரத்தில், இந்த மாதிரிலாம் நிலைமை வந்தால் பஞ்சகவியம் சாப்பிடு. நிறைய நமக்கு விதி விலக்கு வச்சிருக்கா. ஆனால் விதி விலக்கே விதியாக எடுத்துக்கப்படாது. இவ என்ன பண்ணிட்டுறா, காசியில் போய் சிராத்தம் பண்ணா அப்புறம் பண்ண வேண்டாம்னு எவனோ கிளப்பி விட்டான். என்ன வாத்தியார் உட்காந்துருக்கு. அப்படி சொல்லப்படாதோ இல்லையோ. அது எதுக்கு வச்சிருக்கான்னா, ஒருவேளை எப்போது ஜுரம் 100 டிகிரிக்கு ஜுரம் வந்துருத்து, பண்ண முடியலேன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு வாழை கரைச்சி வாத்தியார் கொடுத்துட்டு போயிடலாம் அந்த வருஷம். அது எப்பவுமே அப்படி இருக்கப்படாது. காசிக்கு போனேன், தேவஸ்தை பண்ணிவிட்டேன்னு காசிக்கு போய் கயால பண்ணுறது அது ஒரு கிரமம். ராமேஸ்வரம் போயிட்டு காசி போகிறது அது ஒரு கிரமம். மாலையப்பட்டத்தில் பண்ணுறது அது ஒரு கிரமம். நாளைக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது அது ஒரு கிரமம். நம்ம வருஷம் பூரா பித்திருக்களுக்கு கொடுக்குறோம். நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவாளுக்கு ஒரு நாள், பித்திருக்களுக்கு ஒரு நாள். இப்போ இந்த அமாவாசை தர்ப்பணம்லாம் பண்ணுறது காப்பி டீ குடிக்கிற மாதிரி. புரிஞ்சுதோ உங்களுக்கு? அதனால் அவள் எதுக்கு நியதியில் அப்படி வச்சிருக்கான்னா, இஃப் பிளஸ் பெரியவாள்லாம் அன்றைக்கே எழுதி வச்சிருக்கா. இஃப் ஏற்பட்டால் நீ அதையே நியதியாக வச்சுன்றப்படாது. சிரமம் வந்தால் வச்சிருக்க. அப்போ தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அதில் அவர் யக்ஷப்பிரசனத்தில் அழகாக சொன்னார்.
பகவான கிருஷ்ணனையே ஸ்மரிக்கணும்னா கோபத்தை விடணும். கோபத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ஆசை போச்சு. அப்போ பகவான்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியும். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். பகவானையே பார்த்தாலே என்ன கேட்கணும், எப்படி நடந்துக்கணும். பாரதமே கிருஷ்ணனுக்கு தன் நாராயண கதாமிருதம்னர் வியாசர். மன்னு மாதவன் சரிதம் இடையிடை வழங்கும். கிருஷ்ணனோட பெருமையை சொல்றதுக்கு தான் நான் எழுதுறேன். இந்த அடிச்சுண்டவன் கதையை எழுதுறதுக்கு இல்லைன்னு. நீங்க கிருஷ்ணரை எலிமினேட் பண்ணுங்க, சேரஞ்சோழம் பாண்டியன் கதை மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம எப்படி படிப்போம்? அவன் அந்த கடவுள் இல்லை சொல்றவன் சொன்னான், தமிழ்னு தமிழை வளர்த்தோம், தொல்காப்பியம் அந்த மாதிரி தமிழ்லாம் பரவலை, புறநானூறு அகநானூறு எல்லாம் இந்த பக்தி இலக்கியம் தான் படிக்கிறான்னா. சார் எல்லாரும் கஷ்டம் வந்தால் பக்திக்கு தான் வருவான். கஷ்டம் வந்தால் கடவுள் இல்லைன்னு சொன்னவன் பேரையா சொல்லுவான்? நாமாவை சொல்லுன்னா பகவன் நாமாவை தான் சொல்லுவோம். சொல்லுவோம், இவன் நாமாவை போய் சொல்லுவோமா? அதான் ஒருத்தன் கேட்டான், இரண்யன்கிற பேர் பெருமாள் பேர் தானே, பிரகலாதன் சொன்னா என்னன்னா, பெருமாள் பேருன்னு சொல்லுன்னா சொல்லியிருப்பான். நான் தான் பெருமாள்ங்கிற போதான் சொல்லலை. அது பகவானோட பேர் தான். புரியுதோ? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பொன்னார் சிவனுக்கும் பேர் உண்டு. பொன்னார் மேனியனை பொன்னன், இவனுக்கு உண்டு பொன்னப்பன் பெருமாளுக்கு. அதான் இரண்யன். ஹிரண்ய கேசகா பெருமாளுக்கு ஒரு பேர், அது பெருமாள் பேர். ஹிரண்ய கேசகா தமிழ் என்ன? பொன்முடி. ஆமாம், எல்லாரும் கடவுளை இல்லையம்பா, கடவுள் பேர் தான் வச்சுப்பான். தெரிஞ்சுக்கோங்க தர்மத்தை. உங்களுக்காக சொல்ல, நான் தேவக்கோட்டையில் உத்தரத்தில் தங்குவேன். அந்த அம்மா பேர் பொன்முடி. தெரியலை சாமி, பெருமாள் பேரா எனக்கு இத்தனாலும் தெரியாது, நீ சொல்லி தான் தெரியும். ரொம்ப பேருக்கு பகவான் நாம பேரோட அர்த்தங்களே தெரிய மாட்டேங்கிறது. அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல படியுங்கோம்போம், அப்புறம் அர்த்தத்தை படியும்போம். அர்த்தம் படிக்கணும். ஆமாம், கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தான்னு வைக்கிறோம்னா ஒரு நாமாவுக்கும் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சந்தியாவந்தன பாஷ்யம்னே இருக்கு. அம்மா கர்த்தால சூரியனை வாமனனா பார்க்குறோம், தெரியுமா உங்களுக்கு? காலங்கார்த்தால மித்திரஸ்ய சர்ஷனி திருதா. மித்திரன்னாலே உலகத்தை அளந்தவன் ஒரு அர்த்தம். அதில் பூர்த்தி பண்ணுற போது எஸ்யா ஆதித்ய சிக்ஷதி விருத்தேன நகன்யதே ந ஜீயத்தேன்னு சொல்கிறோமே, சொல்கிறோமா? உங்களுக்கு உண்டோ இல்லையாங்க? ஆதித்யன்னா என்ன அர்த்தம்? சூரியன். இன்னொரு அர்த்தம் இருக்கு, அதித்தியின் மகனான வாமனன். நம்ம வாமனனா பாவிக்கிறோம் சூரியனை, சுறுசுறுப்பு வருது. அதனால தான் வள்ளுவர் எழுதுறார், சோம்பல் இல்லாத ராஜா உலகத்தையே ஜெயிக்கலாம் உலகளந்த பெருமாள் மாதிரின்னா. 610வது குறள் போய் பாரு. மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. இதெல்லாம் நமக்கு சோம்பேறித்தனம் போகணும்னா வாமன பெருமாளை வணங்கணும். வாமன பெருமாளை வணங்க விட்டதுனால்தான் நம்ம எல்லாரும் சோம்பேறியா இருக்கும் தமிழ்நாட்டில். ஆம், கேரளாக்காரன் வாமன பெருமாளை வணங்குறான். ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம்ல, போய் பாரு. காலையில் 4:30 குளிச்சு விட்டு கோயிலுக்கு வரும். நீங்க யார் குளிக்கிறீர்கள்? அவ தினம் தலைக்கு குளிக்கிறா பொம்மநாட்டி. எங்க அப்பா சொல்லுவார் சின்ன வயசுல,
கேரளாக்கார மாதிரி குழி இப்படி. ரொம்ப பேருக்கு தெரியல. நீ குளிச்சாச்சுன்னா பாதி வேலை ஆயிடுச்சு. எங்க வேணாலும் போலாமே. நீ குளிக்கலைன்னா இன்னும் குளிக்கலேம்பே. சுவாமி சிவானந்தா சொல்லுவார், ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ், ஏர்லி டு பாத். திரும்ப திரும்ப சொல்றேன், குளி, வாக்கிங் போ, போயிட்டு வந்து வேர்த்து விட்டா குளி, அவ்வளோதானே. என்ன ஜலத்துக்கா பஞ்சம்? ஆமா, 3 வேளை குளிக்கணும். குளி குளி, சந்தியாவந்தனம் பண்ணு, வாக்கிங் போ. நான் பண்ணுறது தான் சொல்கிறேன். அப்புறம் குளி, மாத்தியானிகம் பண்ணு, பிரம்ம யக்கியம் பண்ணு. தினம் பிரம்ம யக்கியம் பண்ணணும், தெரியுமா? நம்ம பண்ண பாவம் போகிறதுக்கு. நம்ம எல்லாரும் பாவமான திரவியம் சம்பாதிக்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? நல்ல பணமே கிடையாது. நீ சொல்லுவ நான் லஞ்சம் வாங்கலைன்னு. நம்ம வாங்கலை சார், லஞ்ச பணம் கள்ளப்பணம் கலந்துருக்க. அதுக்கு என்ன பண்ணுவ? உண்டா இல்லையா? நீங்கள் கவனிக்கணும். கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விகீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். அதனால தான் பிரம்ம யக்கியம் பண்ணுறோம். புரியுறதா உங்களுக்கு? இப்போ பாபத்திரவியம் வந்தால் சாப்பிட்றது, தூங்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது எல்லாம் பாபம் தானே. நம்ம ஒருத்தர் கொடுக்கறதும் பாபம் தானே. அதனால தான் சாஸ்திரத்தில் வச்சான், நீ சாத்திரிகளுக்கு தட்சணை தர, எங்களுக்கு தர, இரண்ய கர்ப்பஸ்தம்னு தீர்த்தம் போட சொல்கிறோம். அதியார் சிரிக்கிற, சுத்தம் பண்ணற. புரியுறதா? ஆமாம், பாபத்ரவியம். கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில் படுத்துன்னு இருக்கார். துரியோதனம் வரான் தேடிண்டு, இவரை தேடிண்டு, இவரோட நாராயண படையை வாங்கிறதுக்கு. இந்த கிருஷ்ணனோட கொடி, துவாரக கொடி அப்படி அசையறதான். துரியோதனை பார்த்து, வராதே, எங்கள் கிருஷ்ணன் பாண்டவனுக்குத்தான் பிரியமானவன் அப்படின்னு அசையறதான். இது கவியோட கற்பனை. இன்று நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலி வண்ணன் பாண்டவர் தங்கற்கல்லால் படைத்துணையாக மாட்டான் மீண்டு போக. மிதிலையில் ராமனை கொடி வரவேற்றதான். இங்கே தாமரப்பூவில் இருக்கிற மகாலட்சுமி சீதை, மகாலட்சுமி சீதையாக இருக்கா, கல்யாணமால கல்யாணம் பண்ணிக்க வான்னு கூப்பிட்டுதான். ஐயனை கடிமலர் கமலச்செங்கன் ஒல்லை வா, கோவலனை வராதேன்னு சொல்லித்தான் மதுரையில். திரும்பி போ. அதுதானே நடந்தது. நீ திரும்பி போ, கோவலா இல்லை கேவலமாக போவேன்னு சொல்லித்து. தலைப்பக்கத்தில் அவன் பெருமாள் துரியோதனன் வர்றதுக்குள்ளே பெருமாள் என்ன பண்ணார், இந்த குருடம் பையன் வருவான், எங்கிட்ட சொல்லாதே, உள்ள விட்டுடுன்னு. அந்தன் மாமதலை வந்தால் அறியாது அழைமின் என்று சந்திரன் ஒடுங்கி தபனனே சரிக்குமாறு சூரியனுக்குரிய கண்ணை மூடினாரா, சந்திரனுக்குரிய கண்ணை லேசாக திறந்துனாராம். ஏன்னா இவன் சந்திர வம்சத்துக்காரன் வரான், இவனை ஒழிக்கணும்னு கண்ணை மூடி காமிச்சாரான். அவன் வரும்போதே காவலாளியை கேட்டான், அந்த இடையன் இருக்கானான்னு கேட்டான். அவன் எல்லோரும் நினச்சிருக்கான் இடையன்னு பேசினா மட்டம்னு. அவன் பல்ராமன், கிருஷ்ணன், சாத்தேகி நடுவில் இருக்கான் இடையன். ருக்மணி, சத்யபாமா நடுவில் இருக்கான் இடையன். பிரம்மா சிவன் நடுவில் இருக்கான் இடையன். சீதை லட்சுமணன் நடுவில் இருக்கான் இடையன். இங்கே எங்கேயுமே பாருங்க, அவன் நடுவில் தான் இருப்பான். அசடு மாதிரி இடையன் இருக்கானான்னு கேட்டான். ஓ, இந்த மடையனை தான் சொன்னார் போல இருக்கு, உள்ளே போங்கன்னான். தலைப்பக்கத்தில் போய் உட்காண்டான். எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த பெருமாளை சேவித்தாலும் திருவடியை பார்த்துட்டு தான் திருமுடி பார்க்கணும்.
அதில் படுத்துட்டு இருக்கிறவரை திருவடியை சேவிச்சுட்டு தான் அப்போல்லாம் காட்டுவா ஸ்ரீரங்கத்தில். இப்போ இப்படி காட்டுறா தெரியல. அப்படி தீபத்தை எடுத்து பட்டர் பாதம் அப்படின்னு காமிச்சுட்டு தான் இப்படி வருவார். திருமுகமே அப்புறம் தான் காட்டுவான்.